இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 4வது நாளுக்காக உங்கள் யாவரையும் வாழ்த்து நான் வரவேற்கின்றேன். இந்த வாரம் முழுவதிலும் நாம் ஒவ்வொரு நாளும் எப்படியெல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்து வருகின்றோம். இந்த 4வது நாளில் கூட நாம் துன்பத்திலும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். பொதுவாக மனிதர்களாகிய நாம் துன்பப்படும் சமயங்களில் எல்லாம் நம்ம உடனே போய் ஜெபிக்க மாட்டோம். நமக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டு, நமக்கு ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா நம்ம என்னச்சும் ஓடி போய் ஜெபிக்கிறது இல்லை. அந்த துன்பத்தையே எண்ணி 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 அதை நினைத்து 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 நம் கண்ணீர் சிந்தி கொண்டே இருக்கிறோம். இல்ல அந்த துன்பத்தை குறித்து மற்றவர்களோடு என்ன செய்துட்டே இருப்போம், பேசிக்கிட்டே இருப்போம், புலம்பிட்டே இருப்போம்ல. எனக்கு ஏன் இந்த துன்பம் வந்துச்சு, எனக்கு ஏன் ஆண்டவர் இதை அனுமதிச்சார், இப்படியே பல கேள்விகளை எழுப்பி நாம் புலம்பிக் கொண்டே இருப்பதைத்தான் பார்க்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, துன்பத்திலும் நம்ம என்ன செய்ய வேண்டுமா, ஜெபிக்க வேண்டுமா. உண்மையிலே நமக்கு அந்த துன்ப சமயங்கள்ல நமக்கு ஜெபிக்கவே தோணாதுல்ல. ஆனாலும் கூட வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, துன்பத்திலும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. துன்ப சமயங்களிலே நாம் ஜெபித்து பாருங்கள். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க அப்படி ஜெபிக்காம இருந்திருக்கலாம், ஆனா இனி உங்களுடைய துன்ப சமயங்களில் எல்லாம் நீங்கள் ஜெபித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அந்த துன்ப சமயங்களிலே ஜெபித்த ஜெபத்திற்கு எல்லாம் ஆண்டவர் பதில் தந்து கொண்டே இருப்பார். வேதத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அன்னாள் என்ற பெண்மணியை குறித்து நாம் வாசிக்கலாம். இது எல்லாருக்கும் இந்த அன்னாளுடைய சரித்திரம் நல்லா தெரியும்ல. அவள் புருஷனுக்கு எல்கானா, அவளுடைய புருஷன் பேர் எல்கானா. அந்த எல்கானாவுக்கு 2 மனைவிகள். ஒருத்தி பேர் அன்னாள், இன்னொரு பேர் பெனினாள். இந்த பெனினாளுக்கு குழந்தை இருக்குது, இந்த அன்னாளுங்கிற அம்மாவுக்கு குழந்தை இல்லை. அப்போ பெனினாள் பாருங்க, ரொம்ப குழந்தை இல்லை அப்படின்னதுனால இந்த அன்னாளை ரொம்ப மன நோகும்படியாக ரொம்ப வார்த்தைகளால என்ன செய்வா, திட்டிடுவா, வேதனைப்படுத்துறா. இந்த குழந்தை இல்லாத தன்மையை கூட அவள் சுட்டி காட்டி அவள் அநேக வேளைகளை ஏளனம் செய்திருக்கலாம். ஆனால் இந்த அன்னாள் பதிலுக்கு அவளை ஒரு நாளு கூட அவள் திட்டினது கிடையாது. வேதம் அப்படி நமக்கு சொல்லல அன்னாள் திட்டியதாக, அல்லது தன்னுடைய புருஷனிடத்துல போய் சண்டையிடல. பாருங்க, நீங்க கட்டிட்டு வந்த அந்த பெனினாள் இருக்கிறாளே, அவளை என்ன இப்படி எல்லாம் சொல்லி என்ன வேதனைப்படுத்துறாளே, நீங்க அதுக்கு ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கலையே, நீங்க இப்ப போய் எனக்கு கேட்டு பதில் சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஒரு நாள் சொன்னதாக வேதம் சொல்லல. இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா நம்ம சொல்லுவோம் நம்ம அப்பாட்ட போய், என்னப்பா நான் மட்டும், நீங்க என்ன மட்டும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க, அந்த அக்கா அதே தவறாதான் செய்தா, இல்ல தங்கச்சி அதே தவறாதான் செய்யறா, அவளை மட்டும் நீங்க திட்ட மாட்டேங்கீங்களே ஏன் அப்படின்னு நம்ம போய் கொஸ்டின் கேட்போம்ல. ஆனா இந்த அன்னாள் பாருங்க, எதையுமே தன்னுடைய புருஷனிடத்துல சண்டையிடவோ, நீங்க தட்டி கேளுங்க, எனக்காக பேசுங்கன்னு சொல்லி எதுவுமே செய்யல. அவ்வளவு தன்னுடைய துன்பத்தை எல்லாம் தாங்கி கொண்டு அவள் நேரே ஓடி சென்று ஆலயத்திலே, தன்னுடைய துன்ப சமயத்திலே ஆலயத்திலே சென்று அவரோடு கூட பேசுகிறாள். தன்னுடைய கண்ணீரை எல்லாம் அவருடைய சமூகத்திலே வடித்து வைக்கிறாள். பாருங்க, அந்த கண்ணீர் எல்லாம் அவருடைய சமூகத்திலே போய் நின்று அந்த கண்ணீர்கள் கூட அவரை நோக்கி கூப்பிட்டு இருக்கோம்ல. என் மகா சிந்தின கண்ணீர், எத்தனையாய் கண்ணீர் வடிக்கிறாள். அவளுக்கு யாருமே இல்லையா இந்த உலகத்துல, என் பிள்ளைக்கு நான் போய் நீதி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இறங்கி வருகின்றார். ஒருவேளை நாம் மனிதரிடத்திலே புலம்பி தவிப்போம் என்று சொன்னால் அந்த மனிதர்கள் நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த நேரத்துக்கு ஆறுதல் ஏதாவது 2 வார்த்தைகளை சொல்லுவாங்க, அதோடு அவங்க கடந்து போயிடுவாங்க. ஆனா நம்ம ஆலயத்திலே சென்று ஜெபிக்கும் பொழுது, நம் கண்ணீர் சிந்தி நாம் ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய அன்னாளை போல நம்முடைய இருதயத்தை அவருடைய சமூகத்திலே ஊற்றி நாம் ஜெபிக்கும் பொழுது அவரால் அங்கே மேலே சும்மா உட்கார்ந்து இருக்க முடியாது. என் பிள்ளை கதறுதலை நான் கேட்டு கொண்டிருக்கிறேனே, நான் இறங்கி வரட்டும், அவளுடைய காரியங்கள் என்னவாக இருந்தாலும் நான் போய் அவளுக்காக அந்த நீதி செய்யட்டும் என்று சொல்லி அந்த நீதியின் தேவன் இறங்கி வருகிறார். அவர் பரலோகத்தில் அமர்ந்திருந்து அப்படியே மகிழ்ச்சியோடு இல்லாமல், என் பிள்ளை கஷ்டப்படுற, ஏன் அவ கஷ்டப்படுறா, என்ன துன்பத்துல இருக்கா, நான் அவளுக்கு ஓடோடி சென்று நான் உதவ வேண்டும் என்று சொல்லி அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து நமக்கு அவர் உதவுகிற தேவனாக இருக்கின்றார். பாருங்க, நான் மௌனமா அன்றைக்கு அன்னாளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்துதான். அவள் எவ்வளவு வேதனையில இருந்திருப்பா. அவ கத்தி ஜெபம் பண்ணல, சத்தமிட்டு அழல. அவளுடைய கண்ணீரிலிருந்து, கண்களிலிருந்து கண்ணீர் மாத்திரம் வழிந்தோடி இருக்கும். உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் தேவனோடு கூட அவள் தன்னுடைய எல்லா கவலைகளையும், கஷ்டங்களையும், பாரங்களையும் அவருடைய சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை அப்படி தண்ணீரை போல அவள் ஊற்றி விட்டாளாம்.
ஊற்றிவிட்டு அதற்கப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவளுடைய துன்ப சமயத்தில் எல்லாம் அவள் ஜெபித்தாளே அன்னாள். அவளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாள். நாம கூட நம்முடைய வாழ்க்கையில நமக்கு துன்ப சமயங்கள் நெருங்கும் பொழுது நம்ம அவரை நோக்கி ஜெபிப்போம். இருதயத்தை ஊற்றி நாம் மன ஆறுதலை நாம் பெற்றுக்கொள்வோம், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம். உங்களுடைய வாழ்க்கையில கூட நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய பேர் நம்ம பேசி நம்மளை வேதனைப்படுத்தலாம். அதான் பட்டய குத்துக்கள் போல் பேசுவார் உண்டு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. அதே போல அநேகருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை குத்தி கிழிக்கிறதா, நம்முடைய காயப்படுத்துகிறதா கூட நமக்கு இருக்கலாம். ஆனால் அதே சமயத்துல நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய இருதயத்தை ஊற்றி அன்னாளை போல அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபித்தோம் என்று சொன்னால், நம்முடைய இருதயத்தை ஊற்றி நம்முடைய துன்ப வேளைகளிலும் கூட நாம் ஜெபித்தோம் என்று சொன்னால், அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாலோ அதே போல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எப்போது நாம் துன்பத்திலும் நாம் ஜெபிக்கும் பொழுது. நாம் பொதுவாக நாம் துன்ப சமயங்களிலே நாம் மனிதர்களை நாடி தேடி ஓடுகிறோம். யாரிடத்துல என்னுடைய காரியத்தை சொன்னா எனக்கு நல்லா இருக்குமே, என் இருதயம் வெடிச்சிரும் போல இருக்குது. ஒரு நாள் ஒரு சகோதரியோட பேசிக்கொண்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க, என்கிட்ட சில காரியங்களை பேசினாங்க. சொன்னாங்க, இன்னைக்கு உங்ககிட்ட இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணாம இருந்தேன்னா என் ஹார்ட் அப்படி வெடிச்சிரும் போல இருக்குது, இன்னைக்கு உன்கிட்ட சொல்லிட்டேன், அதனால எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டேன்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், என்கிட்ட சொன்னனால உங்களுக்கு இருதயம் ஒண்ணுமே ஆகாது. நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, அவருடைய சமூகத்தில் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லுங்க, அவர் உங்களுக்கு பதிலளிப்பார்ன்னு சொல்லி. பாருங்க, மனிதர்களை நாம் நாடி போது நல்லதல்ல. இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு காரியம் சொல்லுவாங்க, இந்த காரியம் இன்னும் 10 பேருக்கு அது பரவி ஓடும் இல்லையா? ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை. நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு துன்ப சமயத்திலே நாம் பண்ணுகிற விண்ணப்பத்தை கேட்டு அவர் பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்திலே இன்றைக்கு நாம் உட்கார்ந்து, ஆண்டவரே என்னுடைய துன்ப சமயத்திலும் நான் சோர்ந்து போகாமல், நான் இடைவிடாமல் ஜெபிக்க எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி நாம் கேட்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த இயேசுவே, இந்த அருமையான நல்ல கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட நாங்கள் எங்களுடைய துன்ப சமயத்திலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபிக்கத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தாங்க. அந்நாளை போல எங்களுடைய துன்பமான வேளைகளிலும் கஷ்டமான வேளைகளிலும் கண்ணீரின் பாதையிலே கடந்து போகின்ற வேளைகளிலும் ஐயா, நாங்கள் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க எங்களுக்கு பலன் தாங்க. இந்த நாளிலும் கூட கண்ணீரோடு ஆண்டவரே இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை கரம் பிடித்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு முன்பதாக நிற்கின்ற எல்லா செங்கடல், எல்லா எரிகோக்கள், எல்லா யோர்தானையும் கர்த்தர் கடந்து போகும்படியாய் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமை மகிமை